Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Coindcx இதில் உள்ள மார்ஜின் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். Coindcx மார்ஜின் ட்ரேடிங் பார்ட் 1. அதில் வந்து மார்ஜின் ட்ரேடிங்னா என்ன பேசிக் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம சேனலில் ஒரு வீடியோக்கு பேக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் வந்து மார்ஜின் ட்ரேடிங் பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மார்ஜின் ட்ரேடிங்கில் ஷார்ட் அண்ட் லாங் ரெண்டுலேயும் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஷார்ட் அண்ட் லாங்கில் என்ன மாதிரி லிமிட் யூஸ் பண்ணி ஆர்டர் போடுறது என்னைக்குமே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மார்க்கெட் ஆர்டரில் வாங்குறத விட. ஸோ அந்த லிமிட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சு தரேன், எப்படி பை ஆர்டர் போடணும், எப்படி ஷார்ட் யூஸ் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகும்போது ட்ரேட் பண்ணிக்கலாம், அதையும் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து சில்கா மார்க்கெட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஜில்லில் வந்து இப்போ ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்கள், 590 சந்தோஷி போயிட்டுருக்கு. ஓகேவா, நான் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அரௌண்ட் ஒரு $35 ஒருத்தருல பிடிசி இருக்குது. ஸோ வந்து அமௌண்ட் கம்மி தான். ஓகேவா, அமௌண்ட் கம்மினாலும் வந்து மார்ஜின் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து லிவரேஜ் வச்சு தான் பண்ண போகிறோம், ஃபோரெக்ஸ் ட்ரேடிங். ஸோ ஃபோரெக்ஸ் லிவரேஜ் கொடுக்குறேன். ஸோ மீன்ஸ் அரௌண்ட் வந்து நம்ம ஒரு $100 ட்ரேட் பண்ணுற மாதிரி. $35 இருந்தாலும் 35 × 4 அதே மாதிரி நீங்கள் வந்து பெருக்கி ஃபோரெக்ஸ் லிவரேஜில் பண்ணுறது, இதான் வந்து மார்ஜின் ட்ரேடிங்கோட ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோரெக்ஸ் வச்சு லிவரேஜ் கொடுத்து பண்ணுறதுனால இப்போ வந்து $100 இப்போ $30க்கு ஃபோரெக்ஸ் லிவரேஜ் கொடுக்குறீங்கன்னா $120 ஒர்த்துள்ளது வரும். ஓகேவா, அப்போ $120 ஒர்த்துள்ள காயின் வச்சு நீங்கள் 1000 குவான்டிட்டி சில்கா வாங்கி ஒரு 2-3 சந்தோஷம் பாய் விற்றீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருமோ அதே ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த ஃபோரெக்ஸ் லிவரேஜ் வச்சு பண்ணால் வரும். அதே மாதிரி அதே $120 வச்சு நீங்கள் பண்ணால் எவ்வளோ லாஸ் வருமோ அதே லாஸும் இதில் வரும். இதுதான் வந்து லிவரேஜ் ட்ரேடிங்கில் உள்ள மேட்டர். ஓகேவா, ஸோ வந்து இது வந்து அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மட்டும் இல்லாமல் லிவரேஜ் வந்து ஃபோரெக்ஸ் இருக்கிறதுனால லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வரும். லிக்விடேஷன் ப்ரைஸ் மீன்ஸ் என்ன இருக்குது, 486. ஓகேவா, இப்போ 589 வாங்கி நீங்கள் பை லாங் கொடுக்குறீங்க. பை லாங் மீன்ஸ் மார்க்கெட் அப்பாகும் கொடுத்து வாங்குறீங்க. சப்போஸ் அப்படியே ஆப்போசிட்டாக நடந்து மார்க்கெட் வந்து 486 போயிட்டு அப்படின்னா வந்து உங்கள் அமௌண்ட் வந்து 0 ஆகிரும். ஓகேவா, இதுதான் வந்து மார்ஜின் ட்ரேடிங்கில் உள்ள லிக்விடேஷன் ப்ரைஸோட இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணுவோம். ஸோ வந்து அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் போடலைன்னா மட்டும்தான் இதே மாதிரி பெரிய லெவலில் மார்க்கெட் ஆப்போசிட்டில் போச்சுன்னா அமௌண்ட் வந்து 0 ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ஆர்டர் போட்டு காமிக்கிறேன். லிமிட் ப்ரைஸ் இப்போ போயிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 587. பை ஆர்டர் 587 இருக்குது, செல் ஆர்டர் 590 இருக்குது. இப்போ 590 நம்ம வாங்கினோம்னா உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பை ஆகிரும். ஸோ நான் 590 வாங்கலை, நான் வந்து மார்க்கெட் பார்க்குறேன் இன்னைக்கு எவ்வளோ டவுன் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். 571 வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. இது வந்து டைரெக்டாக பினான்ஸ் மார்க்கெட் தான். ஸோ வந்து நீங்கள் தைரியமாக வால்யூம்லாம் பற்றி ஃபீலே பண்ணாண்டாம் தைரியமாக வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சடனாக வந்து ட்ரேட் ஆகும். பினான்ஸ் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி தான், பினான்ஸ் ட்ரேடு தான் எல்லாமே. ஓகேவா, Coindcxல அவங்க கூட இது பண்ணி மர்ஜ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரன் ஆகுது. ஸோ வந்து மார்ஜின் ட்ரேடிங் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வால்யூம் பற்றி. ஓகேவா, நான் வந்து அதே இது லோ ப்ரைஸ் 571 வரையும் டவுன் ஆயிரும். ஓகேவா, ஸோ நான் 571 கொடுத்துக்கிறேன். போன வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணனால தான் வந்து பை ஆர்டர் பிளேஸ் ஆகலை. ஓகேவா, ஓகேவா 571 பை ஆகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ்னா எவ்வளோ ப்ரைஸ் வந்தோம்னா செல் ஆகணும். 571 பை ஆச்சுன்னா அடுத்து எவ்வளோ வந்தோம்னா செல் ஆகணும்னு கேட்குது. நான் 620 கொடுக்கேன். ஓகேவா, அடுத்து ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கேட்டிருக்கு. நான் ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னா 560. அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் 11 சந்தோஷியில் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாப் லாஸ் போடலைன்னா வந்து ஒரு பெரிய லெவல் லாஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி போட்டு வச்சுக்கணும். என்ன ரேஷியோவில் நான் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செல் டார்கெட் ப்ரைஸ் 620, அதாவது 620 570 வாங்கி 620 விற்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 560 கொடுத்துருக்கேன். அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோ எல்லாம் கொடுத்துருக்கேன். அரௌண்ட் 1:3 ரேஷியோ மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் 1:5 ரேஷியோ கொடுத்துருக்கேன். ஓகேவா, ப்ராஃபிட் அடித்தா ஹையாக கிடைக்கணும், லாஸ் ஆச்சுன்னா லோவாக லாஸ் ஆகணும். இந்த மீனிங்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ அதோட 1000 குவான்டிட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.0057. ஓகேவா, இந்த ப்ரைஸ் தான். லிக்விடேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 471.
இதான் வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ். நம்ம லிக்விடேஷன் ப்ரைஸ் சுற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளோட ப்ரைஸ் 560 ஸ்டாப் லாஸ் என்ன போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ நான் வந்து என்னென்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ண முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 571 கரெக்டாக வச்சுருக்கேன். டார்கெட் ப்ரைஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன் 620, ஸ்டாப் லாஸ் 560 கொடுத்துருக்கேன். ஓகேவா. இப்போ வந்து பை லாங்கில் கொடுக்க போகிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ஆகணும். ஸோ வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிட்டு ஆனால் வெயிட்டிங்கில் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து லிமிட் ஆர்டர் 570 தான் பை ஆர்டர், 571 தான் பை ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வந்து மார்க்கெட் டவுன் ஆகி 571 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பை ஆயிரும். அதே மாதிரி 560 சப்போஸ் வந்து கண்டினியூஸாக டவுன் ஆச்சு அப்படின்னா 560 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் மூலமாக செல் ஆயிரும். ஓகேவா. இதுதான் வந்து பை லாங். ஷார்ட், அதாவது மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்னு ட்ரேட் பண்ணோம்னா என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வந்து குறிப்பிட்ட காயின்ஸுக்கு தான் அவைலபிளாக இருக்குது. பிஎன்பி, எத்தீரியம், அடா, டிஆர்எக்ஸ் இதே மாதிரிப்பட்ட காயின் தான். ஸோ நான் அதில் வந்து ஒரு காயின் சூஸ் பண்ணிக்கிறேன். பிஎன்பி சூஸ் பண்ணிப்போமா. ஓகே, பிஎன்பி சூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஆர்டரும் போட்டு காமிக்கிறேன். ஷார்ட் பிஎன்பி அதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது மார்க்கெட் டவுன் ஆகும். ஏன்னா வந்து மார்க்கெட் ஆல்ரெடி செம அப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நீங்கள் தைரியமாக போடலாம். போயிட்டுருக்கு. ஸோ ஷார்ட் ஆர்டர் போடும்போது ஆப்போசிட்டில் போடணும். நீங்கள் பையில் எப்படி போட்டிங்களோ அதே இதுக்கு ஆப்போசிட்டாக லிமிட் ஆர்டர் போடணும். இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு, 18,082 போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,5 வைக்கிறேன். நான் வந்து மார்க்கெட் பார்க்குறேன். ஓகே, இது எல்லா டைமோடையும் ஹையாக தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ வந்து நான் வந்து 1 வீக் ஓகே 19 வரைக்கும் போயிருக்கு. சரி, நான் வந்து அப்போ 19 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அதாவது இந்த ரேஞ்சில் பை ஆகணும். குவான்டிட்டி வந்து என்கிட்ட அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 3-4 காயின், 4 சூஸ் பண்ண முடியாது. 3 காயின் தான் பை ஆர்டர் போட முடியும். ஓகேவா. கரெக்டாக 3.5 போடலாமா. சரி, நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு 3 காயின் வச்சு பை ஆர்டர் போட்டு காமிக்கிறேன். லிவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 சூஸ் பண்ணிக்கிறேன். 4x லிவரேஜில் 0.0019 வந்தால் பை ஆகணும்னு போட்டிருக்கேன். அதுனா நீங்கள் வந்து கம்மியாக கூட போட்டுக்கலாம். 185 போடுவோமா. ஓகே, ம் 185 கொடுத்துருங்க. அதாவது இப்போ போயிட்டு இருக்க ப்ரைஸ் 18,084 போயிட்டு இருக்குது. 18,5 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிற மாதிரி கொடுத்துருங்க. அப்போ டார்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷார்ட்டாகவும் சூஸ் பண்ணிடுவோம். ஸோ டார்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்கணும். காப்பி பண்ணிக்கோங்க. இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,5 கொடுக்குறேன். ஓகேவா. அதாவது 0.0185 பை ஆகணும். பை ஆன பிறகு மார்க்கெட் வந்து டவுன் ஆகி இங்கே வரணும். இந்த மீனிங்கில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா. இப்படி தான் லிமிட் கொடுத்து தான் பை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சத்தியமாக கிடையாது. நீங்கள் வந்து இந்த கரண்ட் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். லிமிட்டில் பை பண்ணுறதுல ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. லிமிட்டில் பை பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. அதே இது லிமிட்டில் பை பண்ணும்போது சில நேரம் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகியோ இல்லைன்னா அப் ஆகியோ போயிட்டு இருக்கும். நீங்கள் லிமிட்டில் பை பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப் ட்ரெண்டோ இல்லைனா கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டோ ஆச்சுன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வந்து லிமிட்டில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நீங்கள் லிமிட்டில் தான் வாங்கணுமா அப்படின்னு கிடையாது. லிமிட்டில் எல்லாம் கிடையாது. மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது 18,079 கொடுத்து நீங்கள் வந்து பை ஆர்டர் போட்டுக்கலாம். லிமிட்டில் போட்டால் பை ஆர்டர் பிளேஸ் ஆக லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா பிளேஸ் கூட ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் கரண்ட் ஆர்டர்லேயே போட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து லிமிட்டில் வந்து காமிக்கிறேன். லிமிட் வந்து என்னையுமே சேஃபானவே. ஓகேவா. ஸ்டாப் லாஸ் அப்போ எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸை விட ஹையாக போடணும். ஓகேவா. இதுதான் வந்து ஷார்ட்டில் நான் இப்போ ஓகே இங்கே போடுறேன். 19 வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன். ஓகேவா. அதாவது 185 பை ஆகணும், 175 செல் ஆகணும். அதாவது டவுன் ட்ரெண்ட். இது வந்து நான் ஏன்னா ஷார்ட்டில் சூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஓகே. லிக்விடிட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.0021 0.002 வந்தால் தான் நமக்கு வந்து லிக்விடேஷன் ப்ரைஸ். நம்ம வந்து எதுலேயே ஸ்டாப் லாஸ் போட்டுறோம், 0.0019 ஸ்டாப் லாஸ் போட்டுட்டோம். ஸோ வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. தென் வந்து ஷார்ட் கொடுத்துவோம்.
ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிட்டு நான் வந்து ஒரு பை ஆர்டரும் போட்டு காமிச்சிட்டேன், ஒரு செல் ஆர்டரும் போட்டு காமிச்சிட்டேன். ரெண்டுமே லிமிட்டில் தான் போட்டு காமிச்சிருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பை பண்ணணும்னா கரண்ட் லிமிட் ப்ரைஸுக்கு பதிலாக கரண்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக பை ஆகிரும். இப்போதைக்கு லிமிட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது. இவ்வளோ தான் கைஸ். இதில் வந்து பை செல் ஆர்டர் போடுறது, மார்ஜின் ப்ரைஸ், இதுதான் வந்து 4x வரையும் லிவரேஜ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹேவ் நாலேஜ், அதாவது உங்களுக்கு மார்க்கெட் அப் ஆகும் இல்லைனா டவுன் ஆகும், இதே மாதிரி ஸ்ட்ராங் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நல்லாவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் நியூஸ் அப்டேட் ஈவெண்ட்ஸ் இது ரிலேட்டடாக வரும்போது நீங்கள் சடனாக இதில் என்ட்ராகி 4x லிவரேஜ் வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக எடுக்கிற ப்ராஃபிட்டை விட 4 மடங்கு ப்ராஃபிட் அதிகமாகவே எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் எல்லாரும் மார்ஜின் ட்ரேடிங் பிட்மேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பிட்மேக்ஸ் வந்து ரொம்பவே ரிஸ்க்கு, இது வந்து ரொம்பவே ஈஸி. ரொம்பவே ரிஸ்க் ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் எல்லா அல்ட்டு காயின்ஸ்லையுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். பினான்ஸில் இருக்க எல்லா அல்ட்டு காயின்ஸ்லையுமே நீங்கள் வந்து டைரெக்டாக மார்ஜின் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த வாய்ப்பு Coindcx வந்து இப்போதைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. நிறைய கொஞ்சம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி நான் போட்டிருக்க 2 வீடியோஸும் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வீடியோ பேசிக் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அடுத்து இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இந்த 2 வீடியோவும் நல்லா தரவாக பண்ணி பார்த்துக்கிட்டு லிமிட்லேயும் 1-2 ஆர்டர் போட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக Coindcxல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ்.